வணக்கம். வெல்கம் டு அவர் கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ். இந்த வீடியோல டிசம்பர் 2023 ஸ்போர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் எல்லாத்தையும் எம்சிக்யூ வைஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த எம்சிக்யூ எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் எஸ்எஸ்சி டிஃபென்ஸ் அண்ட் பேங்கிங்ல எந்த மாதிரி கேட்டிருக்கீங்களோ அதே ஆஸ்பெக்ட்ல வந்து எடுத்திருக்கோம். இது 2024 நீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க, டெஃபினட்டா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஸ்டின் நம்பர் 1, ஹூ இஸ் த டைட்டில் ஸ்பான்சர் ஆஃப் பட்னா பைரேட்ஸ் டீம் ஆஃப் த ப்ரோ கபடி லீக்? இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னா, டைட்டில் ஸ்பான்சர்லாம் நம்ம எக்ஸாம்ல கேட்பாங்க அப்படின்னு ஒரு டவுட் இருக்குல்ல. இதுக்கான கரெக்டான ஆன்சர் நான் சொல்லிடுறேன். அதாவது பீகார் கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டைட்டில் ஸ்பான்சரா ஆக்ட் பண்ணிருப்பாங்க. எந்த ஒரு கவர்மெண்ட் அவ்வளவு சீக்கிரம் வந்து என்ன ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்கல்ல. இப்ப இந்த பீகார் ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால வந்து நியூஸ்ல இருந்தது, அதனால இது வந்து இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகார் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணிருக்காங்கன்னா டைட்டில் ஸ்பான்சரா ஆக்ட் பண்றாங்க ப்ரோ கபடி லீக்ல, அதுவும் பட்னா பைரேட்ஸ்க்கு. ஸோ இன்னொன்னு நீங்க டிஃபரன்ஸ் என்ன தெரிஞ்சுங்க, இவங்க டைட்டில் ஸ்பான்சரா தான் ஆக்ட் பண்றாங்க. நிறைய ஸ்பான்சர் கேட்டகரி இருக்கு, அதை வந்து என்ன மாத்திக்கிறாங்க. செய்யல டைட்டில் ஸ்பான்சர் மட்டும்தான் பீகார் கவர்மெண்ட். இப்போ ப்ரோட்காஸ்டிங் வந்து என்ன ஸ்பான்சர்ல இருப்பாங்களா, அவங்க வந்து வேற ஒருத்தவங்க. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 2, ஹூ ஹாஸ் ரீசென்ட்லி பிகம் த தேர்ட் உமன் கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் வந்து இந்தியா? இது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின். சரிங்களா? ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வைஷாலி ரமேஷ் பாபு. ஸோ இந்த போட்டோவை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிரகனந்தாவோட வந்து சிஸ்டர். சரிங்களா? இவங்க தேர்ட் உமன், மறந்துடாதீங்க, தேர்ட் உமன் டு பிகம் வந்து உமன் கிராண்ட் மாஸ்டர். ஆஃப்டர் யாருன்னா கொனேரு கம்பி ஆயிருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஹரிகா ட்ரோனவலி. இவங்களுக்கு அப்புறம் மூணாவது வந்து உமன் கிராண்ட் மாஸ்டர் வந்து வைஷாலி ரமேஷ் பாபு. இவங்க எப்படி ஆயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 2500 ரேட்டிங்கை வந்து அச்சீவ் பண்ணிருப்பாங்க. இப்ப நவம்பர்ல வந்து ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கும். சரிங்களா? ஸ்விஸ் வந்து ஓப்பன் டைட்டிலோட செஸ் சாம்பியன்ஷிப்மே வந்து இவங்க வின் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் வந்து அடிஷனலா அப்படியே வந்து லேர்ன் பண்ணிங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா வைஷாலி ரமேஷ் பாபு, தேர்ட் உமன் டு பிகம் வந்து கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் இந்தியா. சரி, கொஸ்டின் நம்பர் 3, இன் விச் கண்ட்ரி வில் த மென் வாலிபால் கிளப் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் 2023 வந்து ஆர்கனைஸ்? இது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்டான வந்து ஒரு கொஸ்டின். சரிங்களா? ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா, இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஹோஸ்ட் பண்ண சொல்றாங்க. பிரஸ்டீஜியஸ் டோர்னமெண்ட்டை வந்து இந்தியா ஆர்கனைஸ் பண்றாங்க. அதனால இது வந்து ரொம்பவே ஏன்னா இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால நிறைய எக்ஸாமே வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? இது எங்க நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல வந்து கோரமங்கலம் இண்டோர் ஸ்டேடியத்துல தான் வந்து நடக்க போகுது. இதுல 6 டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த டாப் ரேங்கிங்ல இருக்கிற 6 டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்றது. இந்த இதை யாரு நடத்துவா அப்படின்னு பார்த்தா, ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் வந்து வாலிபால். இவங்க இன்டர்நேஷனல் வந்து கவர்னிங் பாடி ஆஃப் ஆல் ஃபார்ம் ஆஃப் வாலிபால். இதுக்கான இதை தான் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. இப்ப அந்த FIVB இருக்குல்ல, இவங்களோட ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னா சுவிட்சர்லாந்துல வந்து இருக்கு, லுசானே. சரிங்களா? இது எல்லாமே ஜஸ்ட் அடிஷனல் லேர்ன் பண்ண வேண்டியது. நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2023 வந்து வாலிபால் கிளப் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் டு பி ஹெல்ட் இன் வந்து இந்தியா. அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 4, ஹூ பிகம் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் வந்து IPL ஹிஸ்டரி? ஸோ நம்ம IPL வந்து வரப்போகுது. இதுக்கான கரெக்டா ஆன்சர் என்ன, ஆஸ்திரேலியனோட வந்து மிச்சல் ஸ்டார்க்ஸ். இவர் தான் வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் IPL ஆக்ஷனை சோல்வ் பண்ணியிருப்பாங்க. இவர் யார் வாங்கியிருப்பாங்க, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. 24.75 crore வாங்கியிருப்பாங்க. இவருக்கு அடுத்து யாரு அப்படின்னு பார்த்தா, வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன் வந்து பேட் கமின்ஸ். இவர் தான் வந்து செகண்ட் வந்து பெஸ்ட் பிட். யார் வாங்கியிருப்பா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 20.50 crore வந்து வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸ் நம்மளோட எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க அப்படின்னு வந்து நான் சொல்ல முடியாது. ஆனா இது அந்த டிசம்பர்ல வந்து ரொம்பவே வந்து நியூஸ்ல அப்பியர் ஆயிட்டு இருந்ததுனால வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். விச் ஸ்டேட் ஹாஸ் வின் வந்து விஜய் ஹசார்ட் ட்ரோபி 2023 அட் சௌராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம் இன் ராஜ்கோட்? இதுக்கான கேள்வி வந்து இப்ப யார் வின் பண்ணா அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கொடுக்கல. இந்த விஜய் ஹசார்ட் ட்ரோபி அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா, எது ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் சொல்றேன்னா, நம்மளோட நவம்பர் மந்த் நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தா அதோட ஸ்போர்ட்ஸ்ல என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஸ்தாப் அலி அப்படின்னு வந்து ஒரு கிரிக்கெட் வந்து இதே மாதிரி டோர்னமெண்ட் இருக்கும். அது ரிலேட்டட் டு வந்து கிரிக்கெட் தான். விஜய் ஹசார் ட்ரோபி ஆல்சோ ரிலேட்டட் டு வந்து கிரிக்கெட். இந்த மாதிரி நம்மளோட டொமஸ்டிக்கே நிறைய வந்து ட்ரோபி கண்டக்ட் பண்றாங்க. அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுச்சுங்க. ஏன் சொல்றேன்னா, ஒரு வாட்டி SSCல வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, மேட்ச் தான் ஃபாலோயிங் கொடுத்துட்டு ஃபுட்பாலோட வந்து ட்ரோபி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி வந்து ஹாக்கியோட ட்ரோபி வச்சிருந்தாங்க, கிரிக்கெட்டோட ட்ரோபி வச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வச்சு வந்து மேட்ச் தான் ஃபாலோயிங் வந்து கேட்டுருங்க. அதனால நான் வந்து இந்த கொஸ்டின் எடுத்துருக்கீங்களா. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன, ஹரியானா பீட் பண்ண வந்து ராஜஸ்தான் டு வின் வந்து விஜய் ஹசார் ட்ரோபி 2023. சரிங்களா? அப்ப ஹரியானா எமர்ஜ் அஸ் வந்து விக்டோரியஸ். சரிங்களா? இந்த போட்டோ வச்சுக்கோங்க, மறக்காது. சரிங்களா? இப்ப இந்த மாதிரி வந்து நிறைய ட்ரோபி வந்து நடக்குதுல, இதை நான் எப்படி ஞாபகத்துல வச்சுக்கிறேன்னா, வின்னிங் டீம். ஸோ இங்க ரிமெம்பர் அப்படின்னு போட்டிருக்கல, இது ஒரு ஷார்ட் கட். சரிங்களா? இப்ப ரொம்ப ஃபேமஸான வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனாலிட்டி தெரியும், அன்னை ஹசார்னு சொன்னீங்கன்னா, இவரை எப்படி நான் ஞாபகத்துல வச்சுக்கிறேன்னா ஹரியானான்னு வச்சிருக்கேன். அதாவது இங்க ஹரியானா தானே வின் பண்ணிருப்பாங்க. இங்க விஜய் ஹசான் இருக்குல்ல, இந்த ஹசாரேவுக்கு வந்து இந்த ஹசாரே எடுத்துக்கிறேன். ஹரியானாக்கு வந்து என்ன சொல்றேன்னா
அண்ணா ஹரியானா, அண்ணா நான். ஸோ அந்த அண்ணா, ஸோ அதே மாதிரி வந்து அந்த நான் முடியல. ஒரு லாஜிக்கே இல்லாத வந்து ஒரு ஷார்ட் கட்ஸ் மாதிரி தான் இருக்கு. பட் இன்கேஸ் கேட்டுட்டாங்கன்னா மைண்ட் ஸ்ட்ரைக்கா இருக்காது, அந்த மாதிரி வச்சுக்கிறேன் சரிங்களா. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட் கட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க வந்து வச்சுக்கலாம் சரிங்களா. இது என்னோட இதுக்காக நான் வந்து வச்சிருக்கேன், உங்களுக்கும் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரியல்ஸ் உங்களோட ஓன் வந்து என்னன்னா ஷார்ட் கட்ஸ் நீங்க கூட வச்சுக்கலாம் சரியா. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏன்னா ஹரியானா அவங்க தான் வந்து 2023யோட வந்து விஜய் ஹசார் ட்ரோஃபியோட வின்னர். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். சிக்ஸ்த் கொஸ்டின்ஸ் வந்து ஹூ வின் த எம்ஆர்எஃப் ஃபார்முலா 2000 டைட்டில் இந்த வந்து என்னன்னா எம்ஆர்எஃப் வந்து WMSC வந்து என்னன்னு சொல்லிங்க, இந்தியன் நேஷனல் கார் ரேசிங் சாம்பியன்ஷிப் 2023 அட் மெட்ராஸ் வந்து இன்டர்நேஷனல் சர்க்கியூட்ல நடந்துருச்சுங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து சந்தீப் குமார். இந்த போட்டோவே வந்து பாத்துக்கங்க, சந்தீப் குமார் எம்ஆர்எஃப் ஃபார்முலாவோட வந்து 2000ஓட வின்னர் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. இது ஏன் அப்படின்னு பார்த்தா நம்மளோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து மெட்ராஸ் இன்டர்நேஷனல் சர்க்கியூட்லாம் நடந்திருக்கும். அதுல நம்ம இந்தியன் வந்து என்னன்னா சந்தீப் குமார் வின் பண்ணியிருப்பார். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் பர்டிகுலரா வந்து எம்ஆர்எஃப் ஃபார்முலா வந்து 2000ஓட டைட்டில் வந்து வின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் அடிஷனலா இங்க வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த எம்ஆர்எஃப் ஃபார்முலா 1000 வந்து 600 யார் வின் பண்ணிருக்காங்க, சேத்தன் வந்து வின் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி நேஷனல் டைட்டில் வந்து ரெஸ்பெக்டிவ் கேட்டகரி நிறைய பேர் வின் பண்ணிருப்பாங்க. அதுக்கான இதுமே வந்து நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. இதை நீங்க ஒன்ஸ் பாத்துக்கலாம். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வேர் வாஸ் த வந்து ஐபிஏ வந்து ஜூனியர் வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் வந்து 2023 ஹெல்த். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எஸ்எஸ்சியோட ஃபேவரட் பார்ட்டே வந்து இந்த மாதிரி வந்து எங்கேயாவது நடந்த ஈவெண்ட்டை தான் வந்து கேட்பாங்க. ரெண்டு ஆஸ்பெக்ட்ல கேட்பாங்க சரிங்களா. ஒன்னு வந்து இந்தியன் யாராவது வந்து மெடல் வாங்கியிருந்தாங்கன்னா ஸோ அவங்கள பத்தி வந்து கேட்கலாம். செகண்ட் என்ன பண்ண எந்த பிளேஸ் விச் பிளேஸ்ல வந்து நடந்தது அப்படின்னு வந்து கேட்பாங்க. மூணாவது வந்து இந்தியனோட மெடல் டேலி. ஸோ ஏதாவது பெரிய லெவல்ல வந்து இந்தியா போயிருச்சுன்னா அதோட மெடல் டேலி வந்து கேட்பாங்க. மொத்த டோட்டல் எவ்வளவு மெடல் வாங்கியிருக்காங்க. இந்த ஆஸ்பெக்ட்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து என்ன கேட்டிருக்காங்க எஸ்எஸ்சியோட எக்ஸாம் பொறுத்தவரைக்கும். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, அதாவது ஃபர்ஸ்ட் ஐபியோட ஜூனியர் வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்மேனியால வந்து நடக்குது சரிங்களா. இப்ப இந்தியாவோட வந்து எத்தனை இது வாங்கியிருப்பான்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். 3 கோல்ட் 5 சில்வர் 1 பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஹெல்ட் இன் அர்மேனியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இதை நான் எப்படி வந்து ஒரு ஷார்ட் கட்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாக்ஸிங் அப்படின்னு வந்தாவே டெஃபினட்டா என்ன வேணும், பாக்ஸிங் கையால தானே விளையாடுவோம். அப்ப பாக்ஸிங்க்கு ஆர்ம் வேணும், ஆர்ம் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஜூனியர் சாம்பியனால வந்து என்னன்னா இப்ப பாக்ஸிங் ஆர்ம் இருக்குல்ல, பாக்ஸிங்னாவே என்ன வந்து ஆர்ம். அப்ப அர்மேனியா அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த அர்மேனியால ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து ஆர்ம்ல ஆரம்பிக்கல. அப்ப என்னன்னா பாக்ஸிங் வந்தாவே அர்மேனியா ஜூனியர் வந்து வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன் சரிங்களா. இது சின்ன ஒரு ஷார்ட் கட்ஸ், நம்ம வந்து என்னன்னா எக்ஸாம் டைம்ல மறக்காது. கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்மேனியா தான் வந்து ஹோஸ்ட் பண்றாங்க 2023 வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஐசிசி வந்துன்னா ரீசெண்டா அன்வெயில் பண்ணிப்பாங்க லோகோ ஃபார் அப்கமிங் வந்துன்னா T20 வேர்ல்டு கப் 2023 இன் மென் வந்து உமனோட கிரிக்கெட்ல. இப்போ அவங்க கேள்வி என்ன கேட்டா விச் கண்ட்ரி வில் ஹோஸ்ட் வந்து உமன் T20 வேர்ல்டு கப் 2024. நம்ம எல்லாத்துக்குமே என்ன தெரியும், T20 வேர்ல்டு கப் வந்து என்னன்னா மென்னோட இது வந்து தெரியும் சரிங்களா. யூஎஸ்ஏ அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் தான் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஹோஸ்ட் பண்ண போறாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அவன் கேட்கறது T20யோட வந்து என்னன்னா உமன். ஸோ இவங்களோட வந்து என்னன்னா யாரு ஹோஸ்ட் பண்றா அப்படின்னு தெரிஞ்சுக்கேன். ஆல்சோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா T20ல நம்மளோட U19 ஸோ ஐசிசியோட வந்து என்ன வேர்ல்டு கப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஹோஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த இயர் அதாவது 2024 எங்க நடக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கேன். ஸோ இது நவம்பர்ல நான் வந்து என்ன மென்ஷன் பண்ணினேன். இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து இது சவுத் ஆப்பிரிக்கால நடக்குது. இப்ப 220 மென்னோட வந்து யூஎஸ்ஏ வெஸ்ட் இண்டீஸ் சொல்லிட்டோம். இப்ப T20யோட வந்து உமன் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல வந்து நடக்குது சரிங்களா. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் நான் வச்சுக்கோங்க. ஐசிசி மென் T20 வேர்ல்டு கப் ஹெல்ட் இன் வந்து யூஎஸ்ஏ வெஸ்ட் இண்டீஸ், அதே மாதிரி வந்து உமன் வேர்ல்டு கப் நடந்த போது பங்களாதேஷ் அப்படின்னு வச்சிருக்கேன் சரிங்களா. ஸோ இது நான் எப்படி வச்சிருக்கேன் அப்படின்னு வேற நீங்க சொல்லியிருக்கேன். இங்க ரிமெம்பர் அப்படின்னு போட்டிருக்கலாம். இது எல்லாமே ஷார்ட் கட்ஸ்க்கான ஒரு இதுதான் சரிங்களா. இப்போ பங்களா அப்படின்னு வச்சுக்கலாம். பங்களானா பெரிய வீடு, பங்களா வந்து பெரிய என்ன சொல்றது ஒரு இதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பங்களா இருக்கு. உமன் லவ் வந்து பங்களா. ஸோ ஐம் நாட் என்ன சொல்றது ஒரு போர்ட்ரே பண்றதுக்காக சொல்ல வரல. என்ன சொன்னா ஒரு ஷார்ட் கட்ஸ் பங்களா அப்படின்றது உமன் வந்து என்னன்னா லவ் பங்களா அப்படின்னா பெரிய வீடு வந்து என்னன்னா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா லவ் பண்ணுவாங்களே. அப்ப என்ன நவத்துல இதை எப்படி நான் கனெக்ட் பண்றேன்னா பங்களாவை உமன் வந்து வருது. அப்ப பங்களாதேஷ் வந்து உமனோட T20 வேர்ல்டு கப் அப்படின்னு. சரி, லாஜிக்கே இல்லாத ஷார்ட் கட்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் சரி, நம்ம எப்பயாவது வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி பண்ணியா எங்கேயாவது வச்சிருந்தோம் அப்படின்னா இது மறக்காது. அதுக்காக தான் நான் சொல்றேன் அகைன் அண்ட் அகைன் ஐம் டெல்லிங் தட் ஷார்ட் கட்ஸ் டெஃபினட்டா வந்து ஒர்க் ஆகும் பேஸ்ட் ஆன் மை வந்து ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா. சரி, கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா பங்களாதேஷ். ஓகேவா. சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ என்னன்னா காசி கௌதம் has become the most expensive வந்து என்னன்னா uncapped player of all time இந்த உமன் வந்து என்னன்னா பிரீமியர் லீக் சரிங்களா ஆக்ஷன் 2024. இவங்க யாரு வந்து அக்வேர் பண்ணா ஃபார் 2 crore அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த
டீம் வந்து அக்வயர் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைத குஜராத் கிங்ஸ் சரியா. இவங்க தான் வந்து 2 crore வந்து இவங்க வின் பண்ணிருப்பாங்க, ஆக்ஷன்ல எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மந்த் ஓகேவா. ஸோ டிசம்பர்ல இந்த கொஸ்டின் அதாவது இந்த மாதிரி இதெல்லாம் நியூஸ்ல வந்து என்னன்னா ஹிந்து நியூஸ் பேப்பர்ல அப்பியர் ஆகிட்டே இருந்தது. அதனால நான் இதை எடுத்து வந்து பிக் பண்ணியிருக்கேன். நம்மளால எந்த எக்ஸாம் பண்ணி இதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது, அதுக்காக தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். அப்ப யாரு குஜராத் கிங்ஸ் தான் வந்து என்னன்னா இவங்கள வந்து 2 crore கொடுத்து வாங்கியிருக்காங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போயலாம். 10th கொஸ்டின் பாருங்களேன். ஹூ இஸ் த ஒன்லி இந்தியன் கிரிக்கெட்டர் இன் த லிஸ்ட் ஆஃப் கூகுளோட வந்து டாப் 10 ட்ரெண்டிங் அத்லெட் இந்த இயர் வந்து 2023. இப்ப இந்த 4 ஆப்ஷன் பார்த்தோன்னா என்ன கண்டிப்பா இந்தியன் தான் வரப்போறாங்கன்னு தெரியும். ஆனா இந்த விராட் கோலி இருப்பாரு, ரோஹித் சர்மா, சுவம் கில், அதே மாதிரி முகமது ஷமி யாரு வரும் அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவமன் கில்ஸ். இவ தான் மோஸ்ட் சர்ச்டு வந்து என்ன அப்படின்னா இந்தியா, அதாவது கிரிக்கெட்டர் இன் இந்தியா அப்படின்னு போட்டிருக்காங்க சார். நோ விராட், அதே மாதிரி வந்து நோ ரோஹித் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சுவமன் கில், ரெண்டாவது வந்து ரச்சின் ரவீந்திரா, நம்மளுக்கு தெரியும் நியூசிலாந்தோட வந்து ஒரு நல்ல பிளேயர்ஸ். அதுக்கப்புறம் முகமது ஷமி, அடுத்து வந்து கெலன் மேக்ஸ்வெல். நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளோட மைண்ட் ஸ்ட்ரைக் ஆகும்போது விராட் கோலி இருக்குல்ல, டக்குன்னு விராட் கோலி வந்து கிளிக் பண்ணிட்டு போயிடும். அதுக்காக தான் சொல்றேன். இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து சுவமன் கில் தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயலாம். பிபிசி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ் ரீசென்ட்லி டிசைட் டு ரிட்டையர் த ஜெர்சி ஆஃப் வந்து விச் ஃபார்மர் கிரிக்கெட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்களே. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ வி ஃபேவரட் வந்து அவர் தோனியோட இதை தான் இருந்ததுன்னா ஸோ தோனியோட நம்பர் ஜெர்சி வந்து என்ன 7. ஸோ இதை என்ன பண்ணிருப்பாங்க, ரிட்டையர் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி யாருக்காவது பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்லியர் யானா சச்சின் டெண்டுல்கரோட வந்து என்னன்னா ஜெர்சி நம்பர் 10 இதை வந்து என்னன்னா ரிட்டையர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்து தோனி அந்த கிளப்ல வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. இப்ப இந்தியால 2 பேரோட ஜெர்சி நம்பரை வந்து ரிட்டையர் பண்ணிருக்காங்க பிசிசி, போர்ட் ஆஃப் கிரிக்கெட் ஃபார் வந்து என்ன கிரிக்கெட் இன் இந்தியா சரிங்களா. சரி, தெரிஞ்சுக்கிற வேண்டியது தோனி. இதெல்லாம் வந்து நம்ம மறக்க மாட்டோம் சரிங்களா. கண்டிப்பா வந்து இதெல்லாம் மெயின்ல நினைஞ்சுக்கணும் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். விச் கண்ட்ரி வில் ஹோஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் 32 டீம் ஃபிஃபாவோட வந்து வேர்ல்டு, அதாவது ஃபிஃபா கப் வேர்ல்டு கப் இன் 2025. இதுக்கும் 2 டிஃபரன்ஸ் இருக்கு. இது கிளப் வந்து என்னன்னா வேர்ல்டு கப் ஓகேவா. நார்மலா இருக்கிற வேர்ல்டு கப் வந்து வேற சரியா. ஃபிஃபா கண்டக்ட் பண்றது நிறைய இருக்கு. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த 2 சண்டை. இது யாரு வந்து ஹோஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டா யூஎஸ்ஏ தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இருக்கான ஹோஸ்டிங் ரைட்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. சரி, இப்ப 2 டவுட் இருக்குல்ல. ஒண்ணு வந்து என்ன நார்மல் வேர்ல்டு கப் ஃபிஃபா வந்து என்ன ரீசெண்டாவே வந்து என்ன ஹட்டார்ல நடந்திருக்கும்ல ஓகே. அடுத்த வேர்ல்டு கப் எங்க நடக்க போகுதுன்னா சவுதி அரேபியால நடக்க போகுது சரிங்களா. இப்ப தெரிஞ்சுக்கணும், நார்மல் ஃபிஃபா வேர்ல்டு கப்புக்கான இது வந்து என்னன்னா அத கப் வந்து வேற மாதிரி இருக்கும். இது கிளப் வேர்ல்டு கப் அப்படின்னு சொல்றாங்க. இங்கேயே வந்து என்னன்னா அந்த மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். கிளப் வேர்ல்டு கப் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இதுலயும் 32 டீம்ஸ் கிட்ட வந்து என்னன்னா பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க சரிங்களா. யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இது ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் வெர்ஷன், அதாவது ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் ஃபிஃபா கிளப் வேர்ல்டு கப் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா 7 டீம் மட்டும்தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதை இந்த வருஷத்தோட வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அப்கமிங் இயர்ல என்ன பண்ண போறாங்க 2025ல எப்படி ஃபிஃபா வேர்ல்டு கப் நார்மல் இருக்கோ அதே மாதிரி பேட்டர்ல இதையும் கொண்டு வர போறாங்க சரிங்களா. தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா கிளப் வேர்ல்டு கப் டு பி ஹெல்டு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் இயர் வந்து 2025 சரிங்களா. இது எதே மாதிரி நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி ஃபிஃபா நார்மல் வேர்ல்டு கப் நடக்கும் அதே பேட்டர்ல வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அப்ப கரெக்டான ஆன்சர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சரி. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 13th கொஸ்டின், ஹூ வின் த வந்து உமனோட சிங்கிள் டைட்டில் அட் நேஷனல் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் வந்து 2023. ஸோ இந்தியாவோட வந்து என்ன நடந்திருக்கு, அதோட இம்பார்ட்டன்ஸ் சரிங்களா. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அன்மோல் கார்க். ஸோ இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் இவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்க வின் பண்ணிருப்பாங்க உமனோட சிங்கிள் டைட்டில் என் நேஷனல் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் எங்க நடந்தது குவாஹத்தி அசாம்ல வந்து நடந்திருக்கு சரிங்களா. ஸோ இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஈவெண்ட் நடந்திருக்கு, அதோட வந்து யார் வின் பண்ணிருக்கா இதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸ் சரிங்க. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே மாதிரி மென்னோட சிங் டைட்டில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா யார் வின், சிராக் சென். ஸோ இவர் தான் வந்து என்ன வின் பண்ணிருப்பாரு மென்னோட சிங்கிள் டைட்டில் வந்து பேட்மிண்டன். ஸோ யாரை டிஃபீட் பண்ணா தருணா டிஃபீட் பண்ணி. அப்ப 2 பேர் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இங்க வந்து உமன் அப்படின்னு வந்தா அன்மோல் வரணும். அதே மாதிரி மென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிராக் சென் வரும். இது 2மே வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் என்னன்னா நேஷனல் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2023. இப்போ கரெக்டான ஆன்சர் வந்து அன்மோல் கப் சரிங்களா. ஸோ இது வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டிசம்பர்ல இருந்த வந்து என்னன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கிற எல்லாத்தையும் எம்சிக்கு வைஸ் வந்து என்ன ப்ரொவைட் பண்ண இது போதும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மோர் தென் எனஃப் ஃபார் வந்து ஆல் த வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான 2024 எக்ஸாம் சரிங்களா. ஸோ அடுத்த இதுல நம்மளுக்கு ஜனவரியில எப்படி வந்து ஸ்போர்ட்ஸ் கேட்டிருக்காங்கன்னா 1 by 1 வந்து நம்ம டிகோட் பண்ணலாம் சரிங்களா. நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.